வவுனியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் இல்லை. ரைட்டா. மட்டக்களப்பு திருவோணமலையால தான் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கான் கூடுதலா. அப்ப இங்க உள்ள மாகாண சபையெல்லாம் எதுக்கு? இங்க உள்ள சனம் இல்லையா? மட்டக்களப்பு திருவோணமலையெல்லாம் உள்ளாக்கள் தான் மக்களா வெள்ளத்தால பாதிச்சிருக்கு. அப்ப வவுனியாவுக்குள்ள மழை வர இல்லையா? பால்மா இல்ல தானே சின்ன பிள்ளைகளுக்கு, ஒரு வயசு பிள்ளைகளுக்கு பால்மா தேவை தானே. பதியக்கூடிய லிஸ்ட மட்டும் கொடுத்திருக்காங்க, பதிஞ்சுதாங்க. இந்தியோட 3 நாள் ஆயிடுச்சு. பதிவு தான் எடுத்துக்கொண்டிருக்காங்க, இன்னும் நிவாரணம் கொடுக்கவே இல்லை. அடுப்பெல்லாம் ஈரம், அடுப்பு எரிக்காது, காஞ்ச வர வச்சாலும் எரிக்காது. ஒரு நாளைக்கு காப்பாற்ற மண்ணெண்ண வேணா அடுப்பு மூட்டை. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? குழந்தைகளை பற்றிக்கிட்டு எங்களுக்கும் 67 வயது ஆச்சு. அந்த ஈர வழியா நாங்கள் செட்டு போவோம். அப்போ என்ன நாங்கள் செய்வது? தாய்க்கு 4 புள்ள 3 புள்ளைன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 10 வயசுக்கு மேற்பட்ட புள்ள சாப்பிடுதுன்னு வையுவோம். 4 வயசுக்கு கீழ்பட்ட புள்ள கட்டாயம் கடையில் பால் குடிக்கிறது வழக்கம். என்ன அந்த பிள்ளைகளுக்கு பால் மாயில்லை, இப்படியே சாப்பாடு கட்டாயம் கொடுத்தே ஆகும். அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கிற புருஷன்மார் வேலைக்கு போனால் தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இதில் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு யார் உதவி செய்யணும்? அதனால ஒரு அரசாங்கம் ஒரு நிறுவனம் ஏதோ ஒன்று உதவி செய்தால் தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு 10-15 1 வயதுக்கும் கீழ்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. கட்டாயம் அவங்களுக்கு எதுனாலும் உதவி தேவை தானே. அப்போ ஒரு மாப்பட்டி, ஒரு சீனி, அது ஒரு பிஸ்கெட் அதெல்லாம் கொடுக்கவே கட்டாயம் வேணும் சார். நாங்கள் யார்கிட்ட கேட்கறது? எங்கள்கிட்ட 25 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க. 5 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள் குழந்தைகள்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ சாப்பாடு தான் முக்கியத்துவமாக இருக்குது. சாப்பாட்டு பொருள், மருந்து, அதுதான் எங்களுக்கு தேவையாக இருக்குது. இப்போ சமைக்கக்கூடிய எங்களுக்கு சமைக்கிறதுக்கு மழையால சமைக்கவே இல்லாமல் இருக்குது. ஒரு கரப்பால் இல்லாமல் இருக்குது. சரியான பிரச்சனையா இருக்கு. இன்றைக்கு மலையில நனைஞ்சு தான் நாங்கள் 2 தரம் சமைக்க வேண்டி, சமைக்கிறதும் தூக்கிட்டு உள்ள ஓடுறோம், திருப்பி சமைக்கிறது வாரதும், இப்படி பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு அதுக்கு தான் ஏதாவது உதவி செய்யணும். வரிச்சியால நிக்குது, கொஞ்சம் மாற்றி வர இல்லாட்டி எல்லாம் முடிஞ்சிடும். இப்போதைக்கு எங்களுக்கு வீடெல்லாம் இப்போதைக்கு திருப்பி நாங்கள் போயிருக்கிறோன்றது சாத்தியம் இல்லை. எல்லாம் ஊறிட்டு வீடெல்லாம் எங்களுக்கு கல்விடாதான் எல்லாம் ஊறிட்டுது. எங்களுக்கு தற்காலிகம் இருந்தாலும் எங்களுக்கு உணவு முதல் பிரச்சனை உணவு. பச்சை பிள்ளைகள் குழந்தைகளை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. நுழம்பு, சத்தியான நுழம்பு, பெரிய நுழம்பு வளையல் தேவை. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வருத்தம்னு சொல்லி நாங்கள் ஆமிகிட்டையும் சொல்லியிருந்தோம். நாங்கள் போலீஸ்காரங்களும் வந்து பதிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. நாங்களும் அறிவிக்க வேண்டிய இருக்குன்னா ஒருத்தருமே இன்ன வரைக்கும் மறந்து கொண்டு வந்து யாருமே இன்னும் தரையில்லை. நிறைய பேர் இங்கே வருத்தத்தில் இருக்கிறாங்க. எல்லா முட்டுகளும் இதுகளும் வருத்தம், பிள்ளைகளுக்கு சளி காய்ச்சல் எல்லா வருத்தமும் வந்துட்டீங்க. ஆனால் ஒரு மருந்து எதுவுமே இன்னும் கொண்டு வந்து தரையில்லை எங்களுக்கெல்லாம். இப்போ சாப்பாடு பிரச்சனைகள்லாம் இருக்குது. வீட்டுக்கு போனால் தான் மிச்சங்கள் சேர் வைக்கிறதோ, நுழம்புகள், நிறைய பேர் காய்ச்சல் வந்துருக்குது. கால் கையெல்லாம் அந்த மண்ணுக்குள்ள திரிஞ்சு அவிக்கி நடக்கக்கூடிய எல்லாமே கூட காலையில் ஒரு புள்ள மயங்கி கூட விழுந்துட்டா. அப்படியே இந்த சூழ்நிலையும் இருக்குது. இங்க பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள், இங்க சின்ன பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படியே சாப்பாடு பால் ஒரு பிஸ்கெட் கொடுக்குறது கூட இன்று வரைக்கும் யாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க தான், இல்லைண்டில பார்த்து கொண்டு போறாங்க. இப்போ ஜிஎஸ் மூலமா எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வந்த அரிசி சாமான் தான் இப்போ நாங்கள் சமைச்சிருக்கோம். அதுவும் எங்களுக்கு விரவு பிரச்சனை. நாங்கள் ஒரு நேரம் சாப்பாடு தான் இங்கே செய்கிறோம், 3 நேரம் சாப்பாடு இங்கே செய்யறதும் இல்லை. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது எங்களுக்கு இப்போ தற்காலிகமாக நாங்கள் இப்போ இதுக்குள்ளே வந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையானது சின்ன பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் அதை உதவி செய்யணும். மற்றது எங்களுக்கு தரப்பால்